பண்பான ஜீவர்களே, சென்ற ஞான விளக்கத்தில் 7ஆம் அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாம் பார்த்தோம். நிஷ்காமமாக பேரன்புடன் வழிபடும் ஞானிகளே தலை சிறந்தவர் என்றும், பகவானிடம் மட்டுமே பக்தி செலுத்துபவர் ஆகிய ஞானி எனக்கு இனியவன், அவனுக்கு நான் இனியவன் என்று பகவான் கூறியதை பார்த்தோம். இன்றும் நாம் 7ஆம் அத்தியாயத்தின் தொடர்ச்சியையே பார்க்கவிருக்கிறோம். என்னையே முழுமையாக உண்மையாக அறிந்து கொள்பவன் ஞானவான் எனப்படுகின்றான். அறிவிலிகள் பகவானை வழிபடுவதில்லை. புண்ணியசாலிகள் பகவானை வழிபடுகிறார்கள். ஆனால் புண்ணியசாலிகளாக இருந்தும் ஒரு சிலர் ஆசை வயப்பட்டு தத்தம் இயல்புகளுக்கு ஏற்ற வெவ்வேறான தெய்வங்களை வழிபடுகிறார்களே ஏன்? பல பிறவிகளில் செய்த வினைகளின் சம்ஸ்காரங்கள் உள்ளத்தில் பதிந்து சுவாபமாக அமைகின்றன. இந்த சுவாபம் ஒவ்வொரு ஜீவனுக்கும் மாறுபட்டு இருக்கும். அந்தந்த சுவாபத்திற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு தெய்வ ஈடுபாடு அமையும், பூஜை முறைகளும் மாறும். இதையே பகவானிடமிருந்து வேறானவர் என்று கருதாமல் பகவானின் வடிவங்களாகவே உணர்ந்து பகவானுடைய ஆணைப்படி பூஜை செய்தால் அந்த பூஜை பிற தேவதைகளுக்கு என்று ஆகாமல் பகவானை பூஜை செய்ததாகவே ஆகிவிடும். அதன் பயனும் பகவானை அடைதல் என்பதாகவே இருக்கும். எந்த பக்தன் எந்த தேவதையை பூஜை செய்ய விரும்புகிறானோ அவனுடைய அந்த சிரத்தையை அந்த இஷ்ட தேவதையிடம் நான் நிலைபெறச் செய்து விடுகிறேன். என்னாலேயே நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள அந்த விரும்பிய போகங்களை சந்தேகமின்றி அடைகினான். அவன் விரும்பிய ஆசை நிறைவேறுகிறது. பிற தேவதைகளை உபாசிப்பதால் ஏற்படும் பயன் அழியக்கூடியது என்றும், பகவானை உபதேசிப்பதால் ஏற்படும் பயனில் பெருமை உள்ளது என்றும் பகவான் கூறுகிறார். மேலும் என்னுடைய பக்தர்கள் எவ்விதம் வழிபட்டாலும் முடிவில் என்னையே அடைகிறார்கள் என்றும் கூறுகிறார். இப்படி சாஸ்திர முறைப்படி தேவதைகளை வழிபடுபவர்கள் சிற்றறிவு படைத்தவர்களே அன்றி பாபிகள் அல்லர். இவ்வளவு சிரமப்பட்டு வேள்வி யாகம் செய்து மிகச் சிறியதும் அழியக்கூடியதுமான பயனையே பெறுகிறார்கள். புத்திமான்களாக இருந்தால் பகவானுடைய பிரபாவத்தை அறிந்து பகவானை உத்தேசித்தே உபாசித்து இருந்திருப்பார்கள். அப்படி செய்திருந்தால் இவ்வளவு பாடுபட்டதற்கு பயனாக பெரியதும் அரியதுமான பகவானை அடைவது என்ற பலனை பெற்றிருப்பர். அதனால்தான் அவர்களை சிற்றறிவுடையோர் என்கிறார். இந்த பிற தேவதைகள் யார் என்று பார்க்கும் பொழுது சூரியன், சந்திரன், அக்னி, இந்திரன், மிருத், யமன், வர்ணன் போன்ற தேவதைகளை வழிபடுவோம். உபாசிக்கும் தெய்வத்தின் அண்மையை அடைவது சாமீபியம், அதாவது சமீபம் எனப்படும். தெய்வத்தை போன்ற உருவத்தையே பெறுவது சாரூபியம் எனப்படும். பகவானுடைய பரமபதத்தில் சமீபத்தில் வாழ்வது அல்லது பகவானுடன் ஒன்றாக கலந்து விடுவது பகவானை அடைவது ஆகும். மோகவசப்பட்டு விளைவு அறியாமல் பிரார்த்தனை பண்ணினால் பகவான் அவ்விருப்பத்தை பூர்த்தி செய்வதும் இல்லை, சங்கடத்தை போக்குவதும் இல்லை. எந்த விருப்பத்தை பூர்த்தி செய்தால், எந்த சங்கடத்தை தீர்த்து வைத்தால் பக்தனுக்கு தன்னிடம் நம்பிக்கையும் பக்தியும் வளருமோ அந்த விருப்பத்தை தான் நிறைவேற்றுவார். பக்தர்களும் பகவானை அடைகிறார்கள். ஒருவன் ஏதோ ஒரு நோக்கத்துடன் பக்தியின் மூலம் தொடர்பு கொண்டு விட்டால் அவன் அதை துண்டித்து கொள்ள விரும்பினாலும் பகவான் இசைவதில்லை. பகவானின் இனிய இயல்பு அத்தகையது. பகவானின் விருப்பத்தை பக்தனின் விருப்பத்தை பகவான் நிறைவேற்றினாலும் நிறைவேற்றாவிட்டாலும் பக்தியானது அவன் உள்ளத்தில் ஒளிந்து உறைந்து பகவானிடமே இழுத்து சென்றுவிடும். ஒரு முறை அவன் பக்தியை பெற்றுவிட்டால் பல பிறவிகள் கழிந்தாலும் பகவானை பெற்று தரும் வரை அது ஓய்வதில்லை. இதுவே பக்தியின் பெருமை. எனவே பக்தி, பக்தன், பகவான் மூவரும் ஒன்றே ஆகிவிடுகின்றனர். அப்படியானால் ஏன் எல்லோரும் பகவானை வழிபடுவதில்லை? எவர்களுக்கு பகவான் தம்மை யார் என்று புலப்படுத்த விரும்புகிறாரோ அவர்களுக்கு மட்டுமே அவர் புலப்படுகிறார். ஆதவன் மேகங்களால் மறைக்கப்பட்டுள்ளது என்றால் உண்மையில் அதுபோல் ஆதவன் மறைவதில்லை. மக்களுடைய பார்வையில்தான் மேகத்திரை படுகிறது. மூடர்களுக்கு மட்டுமே அவர் மறைக்கப்பட்டிருக்கிறார். உண்மையான ஈடுபாடும் பக்தியும் கொண்டு பகவானை வழிபடுகின்றவர்களே உண்மையான பக்தர்கள் ஆவர். எல்லா வகையிலும் பகவானை வழிபடுதல் என்பது என்றால் என்ன? மனம் புலன்களை அடக்கி பக்தி வைராக்கியத்துடன் பகவானுடைய திருக்குணங்கள், பிரபாவங்கள், ஸ்வரூபம், லீலைகள், இரகசியங்கள் இவற்றை 1 நினைப்பது, 2 நாவினால்
கீர்த்தனம், குணகீர்த்தனம் பாடுவது, 3 தலையால் வணங்குவது, 4 கைகளால் பூஜிப்பது, 5 ஏழை எளியவர்களை பகவானாக நினைத்து சேவை செய்வது, 6 கண்களால் பகவானை க்ஷேத்திரங்களை தரிசனம் செய்வது, கால்களால் ஆலயங்களை வலம் வருவது, புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது, அனைத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் செய்வது, பகவானுக்காகவே வாழ்வது, இவையே எல்லா வகையிலும் பகவானை வழிபடுதல் ஆகும். பகவானை முழுமையாக அறிய தகுதி யாருக்கு என்னும் பொழுது பாவமற்றவர்கள், புண்ணிய கர்மங்கள் செய்பவர்கள், இரட்டையிலிருந்து மீண்டவர்கள், உறுதியான உள்ளம் படைத்தவர் இவர்களுக்கு என்கிறார். பரமாத்மாதான் ஜீவர்கள் என்ற பெயரில் பலவித உருவத் தோற்றத்துடன் காணப்படுகிறார். எவன் ஒருவன் எல்லாம் வாசுதேவனே என்பதற்கு இணங்க எனது சமগ্ர வடிவத்தை அறிந்து கொள்கிறானோ, உயிர் பிரியும் நேரத்தில் கூட அவன் என்னை அடைந்து விடுகிறான் என்று கூறுகிறார். இத்துடன் 7ஆம் அத்தியாயம் நிறைவுற்றது. அடுத்த அத்தியாயத்தை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.